வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்சை பற்றி நிறைய டீல் கேட்டிருந்தீங்க. ஸோ வாட்சில் என்னெல்லாம் வந்திருக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அப்படிங்கிறத பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க கமெண்ட் செக்ஷனில், சிஎம்எஃப் வாட்ச் இப்போ கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா அதுலேயும் ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, ரவுண்ட் டயல் வேறு எனக்கு பிடிச்சிருக்கு, போகலாமா? அது மட்டும் இல்லை, அந்த டயல் மாற்றலாம், ஞாபகம் இருக்கா? கழட்டிட்டு திரும்ப வேறு டிசைன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்டு வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். லுக்கில் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக பாக்ஸி வந்துடும், இல்லைனா இந்த ஆப்பில் காப்பி பண்ணுறேன்னு ஒருத்தனுக்கு பண்ணி வச்சிருப்பானுங்க. அதுக்கு சிஎம்எஃப் பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா, இன்கேஸ் சிஎம்எஃப் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஸ்ட்ராப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக உள்ள கலர்ஸ் இந்த கலர்ஸ்னாலும் போகலாம். மல்டிபிள் கலர்ஸ். ஆமாம், சிஎம்எஃப் வாட்ச் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, ப்ளஸ் அந்த டயலில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, மேலே இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஆல்டர் பண்ணலாம், கழட்டிக்கலாம். அதில் இன்னொன்று என்னன்னா, அந்த மேலே இருக்கிற அந்த பார்ட் வந்து டிஸ்பிளேயோட ரைஸ்டாக இருக்கும் கொஞ்சம். ஆமாம், கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். குளத்துக்குள்ள தண்ணி ஊற்றினா இருக்குமே, அந்த மாதிரி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஈஸியா வந்து டிஸ்பிளே எங்கேயும் போய் இம்பாக்ட் ஆகாது. பாடி தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கும். அது ஒன்று. அப்புறம் என்னன்னா, ஜிபிஎஸ் இருக்கும். அப்புறம் இவங்க அந்த ஏரியாவில் நிறைய சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து இப்போ எப்படின்னா, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் ஸ்டெப் கவுண்ட்டு, அப்புறம் இன்டோர் ஒர்க் அவுட்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஏரியாவெல்லாம் நம்பி நீங்கள் வந்து சிஎம்எஃப் போகலாம். ஸ்பெஷலி இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா, நம்ம சேனல் ரீதியாக பார்க்கும்போது ரெட்மி வாட்ச் மூவ். நம்ம சேனல் மட்டும் இல்லை, அது பெரும்பாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும், மச்சான் 2000 ரூபாய்க்கு வாட்சரா, ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னாங்க. சரி, 2000 ரூபாய்க்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, கால்லாம் பண்ண முடியுமா? ஸோ இது வந்து ரொம்ப காமனாக இருக்குது, கால் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லுவேன், வாட்சில் காலுங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கு, எங்கேயாவது வண்டியில் இருக்கேன், டப்புன்னு ஓரமாக நின்றுட்டு டே வந்துட்டு இருக்கேன்டா, இதுக்கு வேணா ஓகே. எனக்கு வாட்ச் மூவ் ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னா, 1600 ரூபாய்க்கு கிடைக்குது. 1600 ரூபாய்க்கு நீங்கள் வாட்ச் மூவ் வாங்குறீங்கன்னே வைங்களேன், அமோலட் பேனல் வந்துடும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துடும், அந்த உள்ள வந்து ஹைப்பர் ஓஎஸ் வேறையா, ஸ்மூத்தாக இருக்குது, ப்ளஸ் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. அவங்களே வந்து 97% மேலே அக்யூரசி கிளைம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி SpO2, ஹார்ட் ரேட் எல்லாமே நல்லா இருக்கு. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு GNSS அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், உங்கள் ஃபோனில் இருந்து மீ ஃபிட்னஸ் ஆப் வழியா அது டேட்டாவை ஃபெச் பண்ணி ரூட் ட்ராக்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிலையபிளான ஒரு வாட்ச், அதுவும் அண்டர் 2Kல நிறைய டாஸ்கை பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த வாட்ச் மட்டும்தான், தைரியமாக சொல்லலாம். ரியல்மி வாட்ச் வந்து எப்படின்னா, இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி SRK சொன்னது அதாவது காப்பி அடிச்சு வச்சிருக்கேன். ஆனால் ரியல்மி வாட்சோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிங்கன்னா, இன்னைக்குன்னு இல்லை, ரியல்மி ஃபர்ஸ்ட் வாட்ச் விடும் போதுலேருந்தே பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது ரியல்மிக்கு எப்பயுமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்திருக்கு. அதுவும் யாருக்குன்னு பார்த்தா, யாரெல்லாம் கொஞ்சம் வெறும் வாட்சாக யூஸ் பண்ணுறேன், கையில் ஸ்மார்ட் வாட்ச், ஆனால் நான் வாட்சாக தான் யூஸ் பண்ணுறேன், டைம் பார்க்க, அக்கேஷனலா SMS இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மட்டும், ஊருக்குள்ள இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆப்ரேட் பண்றது, ஆன் பண்றது, அந்த மாதிரினா ரியல்மி வாட்ச் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இப்போ ஆஃபீஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா 2024 ஃபுல்லாகவே அவர் ஒரு ரியல்மி வாட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, ரியல்மி வாட்ச் வந்த புதுசுல வாங்கினேன்னு. அப்பயே அவர் என்ன சொன்னார்னா, இது 1.5 வருஷமோ 2 வருஷம் பழைய வாட்ச்னாரு. ஸோ ரியல்மி கிட்டயும் வாட்ச் நல்லா தான் இருக்கு. இன்னொன்று இப்போ ரியல்மி வாட்ச் வந்திருக்கு, அதுதான் அது வந்து அப்படியே ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவை உரிச்சு அங்கே வச்சிருப்பானுங்க. ஆமாம், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ரீமியம் வாட்சஸ்குள்ளே போகும்போது என்னென்னா, நம்ம SRK எடுத்து வச்சிருக்கான் வாட்ச் 7. ஸோ வாட்ச் 7 14,000 ரூபாய் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கு ஆட் ஆஃபர் எல்லாம் இருக்கும் போல். ஸோ வாட்ச் 7 வந்து இந்த ரேட்டுக்கு வந்து சூப்பர் வாட்சுங்க. நிஜமாவே ரீசெண்ட் டைமில் 1 UI 8 அப்டேட் வந்து வாட்ச்க்குலாம் வந்திருக்கு. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் பார்க்கணுமே, வாட்ச் 4 கிளாசிக்கு அப்போ 10,000க்கும் 8,500 ரூபாய்க்கும் சுற்றிட்டு இருந்தது. அந்த வாட்ச் இப்போ இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிடுச்சான், பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சான். என்னால் நம்பவே முடியல. என்ன 1 UI 8 நிஜமாவே நல்லா தான் இருக்கு போல இருக்கு. அது 1 UI 8 இங்கே விடு, வியர் OSல எப்படி இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வாட்ச் அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாரை கேட்டாலும் கௌதமும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாரு, வாட்ச் அல்ட்ரா ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரோ. இத்து போன லெவலில் இருந்தாலும் 1 UI 6 இருக்கும் போதுலேருந்தே வாட்ச் அல்ட்ரா செம்ம ஃபாஸ்ட் தான், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னாரு. இப்போ கண்டிப்பாக இப்போ 1 UI 8 வந்து அது எப்படி இருக்கும், வாட்ச் அல்ட்ராலாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வாட்ச் அல்ட்ரா இப்பயும் கூட 30 above தான். ஓகே, அதோட ப்ரைஸ் வந்து, ஏன்னா டைட்டானியம் எல்லாமே வச்சது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் வாட்ச் அல்ட்ரா. எப்படி இது ஆப்பிளில் வாட்ச் அல்ட்ரா அப்படின்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் அதோட 79,990. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, கடைசியாக கிளியரன்ஸ் சேல் கிட்ட வரும்போது 60, 63 அப்படி வரும். அதுக்கெல்லாம் நான் அதை பார்த்தது இல்லை, மேபி எங்கேயாவது இருந்ததுன்னா. அதுவே பெரிய பட்ஜெட் தான்ப்பா. கால்ஸு ஸ்மார்ட் ஆஸ்பெக்டில் உள்ள எல்லா விஷயங்களும் இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த வாட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, ஸ்மார்ட் வாட்ச் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஆப்ஷன் இருக்கும், ஃபோன் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண முடியும், வியர் OS வேறு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு காம்பேக்டான ஃபோன் இன் மை ரிஸ்ட்டு, அதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச். அதே சமயம் அப்படியே அந்த பக்கம் ஆப்பிள் வாட்ச் S11. ஸோ ஆப்பிள் வாட்ச் நீங்கள் S11 தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. S11க்கு பதில் நீங்கள் வந்து சீரிஸ் 10 கூட வாங்கலாம். நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணீங்கன்னா கூட சீரிஸ் 10 அரௌண்ட் 30K கிடைக்கலாம்.
ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 வந்து 33,000. நீங்க இன்னும் ஆஃப்லைன் ஸ்டோர் பண்ணீங்கன்னா 30,000 கூட கிடைக்கும். நீங்க போய் விசிட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ சீரிஸ் 10க்கும் அவனுக்கும் டிராஸ்டிக் டே நைட் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க வந்து சீரிஸ் 10 போனா கூட போதும் தான். சரியா? அண்ட் இது சாம்சங்கோட ஃபிட் 3 தலைவன் இன்னும் வந்து இந்த 2,800 ரூபாய் 2,000 ஆனால் இதுக்கு முன்னாடி 3,000 இப்போ 2,900 கிட்ட வந்திருக்கு. இது வந்து எப்படின்னாங்க, ஓகே இது வாங்குறதுக்கு நிஜமாவே கேலக்ஸி ஹெல்த் ஆப் எனக்கு பிடிச்சிருச்சு ப்ரோ. ஃபோன்ல வெறும் ஹெல்த் ஆப் வச்சு நம்ம மினிமமா தான் என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க என்ட்ரி லெவலா இதுக்கு போலாமே. அங்கதான் ட்விஸ்ட். அதுக்கு தான் சொல்ல வந்தது. சூப்பர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதோட நிஜமாவே வந்து ரெட்மி வாட்ச் 3 நல்லா இருக்கு. இல்ல நான் சாம்சங் இருக்கு. ஆமா இல்ல சாம்சங் எக்கோ சிஸ்டம்குள்ள இருக்கேன், அதனால நான் இதான் போவேன். சாம்சங் ஹெல்த் ஆப் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா வேற வழி இல்ல. இதான் வந்து என்ட்ரி லெவல். இது விட கம்மியா கிடையாது, இதை விட அதிகமா அப்படின்னு போயிட்டாலே 8K 10K கிட்ட வந்துரும். ஆமா பழைய வெர்ஷன். பழைய வெர்ஷன். இப்போ வாட்ச் 7 பார்த்தோம், வாட்ச் 6, அப்புறம் ஆப்பிள் வாட்ச் SE2 அது 16K கிட்ட போட்டுருக்காங்க. அப்படியா? SE2 சாரிடா, SE3 போல. SE3 இப்போ வந்து அது வராது. நான் SE2 என்னோடனே SE3 ஆக்சுவலா நல்ல வாட்ச் தான். இதுக்கு தான் எனக்கு என்ன சொல்ல தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் வந்து சீரீஸ் 9 எங்கேயாவது யார்கிட்டயா ஸ்டாக் இருந்து அதை வந்து சப்போஸ் 20s சொல்றாங்க, அதாவது 22, 23 சீரீஸ் 9 அது போகிறதும் இன்னும் மாசு. எப்பயுமே வந்து SE போகக்கூடாது சொல்ல வரல, ரொம்ப நாள் கழிச்சு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா SE3 தான் நடந்துச்சு. SE2 இன்ஃபீரியராக தான் ஃபீல் ஆகும். அதனால வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் நம்பர் சீரிஸ் போய்டுறது எப்பயுமே பெட்டர். அதுவும் LTPO பேனல் மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ அதனால SE2 வந்து எப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் ஆப்பிள் வாட்ச்னு தான் சொல்லலாம். வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, என் பட்ஜெட்டே இவ்வளோதான் ப்ரோ அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆப்பிளோட மிட்ரேஞ்ச் கூட இல்லை, ஆப்பிளோட என்ட்ரி லெவல் வாட்ச். என்ட்ரி லெவலே 16,000. ஆமாம், ஃபோனே வாங்கிட்டு போயிடுவேன். ஆப்பிளோட மிட்ரேஞ்சுனா ஒரு 40,000 கிட்ட, ஆப்பிளோட ஹை எண்ட் தான் அல்ட்ரா 80K. சந்தோஷம். அப்புறம் இந்த கோபோல்ட் நாய்ஸ்லாம் இருக்குல்லடா, வாங்கக்கூடாதுன்னு இல்லை, இதுலயும் நம்ம மக்களோட டேட்டா வச்சு சொல்றேன். இது வந்து எப்படின்னா ஃபயர் போல்ட்டு இதெல்லாம் வந்து இருக்குல்லே லாஸ்ட் ஆப்ஷனில் வைக்கிற மாதிரி ஆகிடும். சரியா? ஃபயர் போல்ட்டு அதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் ஓரளவுக்கு ஓகே, ஃபாஸ்ட் ட்ராக் நிஜமாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், டைட்டனும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் போட்டு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நாய்ஸு ஆப் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, நாய்ஸ் வந்து வாட்ச் ப்ளஸ் ஆப்னு பார்க்கும்போது நாய்ஸ் வந்து வாட்சில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் ப்ளஸ் ஆப்பும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. இந்த சர்க்கிள்லேயே நாய்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இந்த வாட்சஸ்லாம் நான் பார்த்தது என்னன்னா, சில சமயங்கள் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நல்லா இருக்கு, சில சமயங்கள் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஏன்டா வாங்கணுன்ற அளவுக்கு வெறுக்க வைக்கும். இன்னொன்று என்னன்னா, சில வாட்சஸ் வந்து ஒரு 3 மாதத்துலேயே சாக வாய்ப்பு இருக்கு. சில வாட்ச் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் வரும். அது நல்ல, அது வந்து ஹாப்பி தான். அதை சொல்லுங்க. முதல்ல ஒரு 1 வீக் வந்து நம்ம வாட்சை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோன்னா ஒரு மாதிரி மண்டை கலங்கிடும், டேட்டாலாம் மறந்துடுவான், அப்புறம் ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் இந்த மாதிரி நிறைய வாட்சஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 வாரம் கழிச்சு அந்த மாதிரி ஆனதெல்லாம் நான் ரிப்போர்ட்டே பண்ணியிருக்கேன். சில சமயங்கள் அப்படி ஆயிடுது, கம்ப்ளீட் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு. ஏன் திரும்ப அவனை வந்து இந்த கார்லாம் ஜம்ப் ஸ்டார்ட் பண்றேன்னு அந்த மாதிரி உன என்ன பண்றதுன்னு எனக்கு புரியாது. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 4-5 வாட்ச் இருக்கு. ஸ்டைலு லுக்குக்காக சும்மா அப்படி மாட்டினா கெத்தா இருக்கணும் ப்ரோ அப்படின்னா இந்த மாதிரி வாட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அஃபோர்டபுளா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். மோட்டோ லான்ச் பண்ணிட்டோம். மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் Wear OS வந்த புதுசுல மோட்டோ 360 ஒரு வாட்ச் வித்தியாசமா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. CMF மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அந்த டாப் மேல எனக்கு தெரிஞ்சு அது ரொட்டேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த கிரவுன் வந்து ரொட்டேட்டரா? சாம்சங் மாதிரி ரொட்டேட்டபிள் கிரவுனா இருக்க போகுது. ஓகே ரொட்டேட்டபிளா என்ன? சர்க்குலர் ஓலடு அது வந்து இல்லையா, ரொட்டேட்னு எங்கேயுமே போடல. சரி, ஈகோ சிஸ்டம் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இது லான்ச் ஆகட்டும், நம்ம பார்ப்போம். எப்படியும் Wear OS 23ஆம் தேதி தான் லான்ச் ஆகுது. பட்ஸ் பிளஸ் ஆஃபர்ல பார்த்தேன், ஆனா அது எப்படி என்ன எதுன்னு தெரியல. நல்லா இருக்கும்னா வாங்கலாம். அது ஏதோ 10,000 ஆனா இப்போ 4,000 ரூபாய்க்கு இருக்கு. கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணா இன்னொரு 150-200 ரூபாய் குறையும் போல. நீங்க பட்ஸ் பிளஸ் நிஜமாவே நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க. சவுண்ட் பை போஸ் வராது. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, we are ready to try. சீரியஸாங்க. அப்படி இல்லைன்னா எதுக்கு ரிஸ்க் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இதெல்லாமே நார்மலாக தான் நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் படி எல்லாமே ஆகணும். ஆமாம். ஸோ இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, இதான் நீ சொன்னது ஸ்பீக்கர் கொண்டு போய் எங்கே வச்சிருக்கான் பத்தியா? கரெக்டாக ஸ்பீக்கர் எங்கே வச்சிட்டான் பட்டனுக்கு பதில் லே அவுட் பண்ணி தான் டிசைன் அதே வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு பை லுக் பார்க்கும்போது டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அடுத்தே அவன் வராம இருக்கான், செம லுக்காக இருக்கான் பாரு அவனும். 1,500 ரூபா சார் வரீங்களா? இந்த Realme Watch 5 வந்து இவனும் ஓரளவுக்கு நல்ல வாட்ச் தான், மோசமான வாட்ச்லாம் சொல்ல வரல. சிச்சி அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து இந்த ட்ராக்கிங் ஆஸ்பெக்ட்ல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா PPG சென்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெல்த் ரிலேட்டட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுற சென்சார்ஸ். ஸோ அந்த சென்சார் வந்து Amazfitலேருந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஏன் OnePlus வாட்ச் கூட ஓரளவுக்கு ஓகே, OnePlus Watch 2 அதுக்கப்புறம் வாட்சே வரல நம்ம ஊரில். Watch 2 வந்துச்சு. Watch 2 நம்ம காமேஷ் ப்ரோட்ட இருக்காமே.
அவர் எப்போ தான் வச்சிருக்காராம், ஓகே. ஏதோ லேட்டஸ்டா அந்த அப்டேட்ல வாட்ச்ல பேட்டரி நிக்கலையான்றாரு. ஆனா கேலக்ஸி வாட்ச் நல்லா இருக்கான். அதான் அவர்கிட்ட யார் இப்போ ஒன் பிளஸ் ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்தது? முதல்ல அவர்கிட்ட இருந்து ஒன் பிளஸ் ப்ராடக்ட் அவரே வாங்கியிருக்காருல்ல, என்ன பண்றது. ஸோ அதான் இப்போ மொத்தம் என்னன்னா இந்த மாதிரியான வாட்சஸும் இருக்கு. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நிறைய வாட்ச் இருக்கு. உங்களுக்கு டேட்டா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சா Amazfit, ரெட்மி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன். இங்கே பாருங்க, உங்க ஆளுங்க வந்திருக்காங்க. ஊஃப்டா அது பிக்சல் வாட்ச் 3. அதுவா? Pixel பிக்சல் Watch வாட்ச் 3 2 எவ்வளோவா? கார்மின் வாட்ச் 18,000. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் என்ட்ரி லெவல். கேலக்ஸி எங்க அதெல்லாம் யாரும் பார்க்கல, நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் இது என்னது, ஸ்மார்ட் ரிங்கா? யார் இவன்? 25,000 அல்ட்ரா ஹியூமனா? ஓகே ஓகே. அதான் இந்த ஸ்மார்ட் ரிங்லாம் கொஞ்சம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயங்க. ஏன்னு பார்த்தா வெயிட் லிஃப்ட் பண்றவங்களுக்குலாம் அது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓ ஆமா, கையில வந்து வெயிட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ராடெல்லாம் தூக்கிட்டு இருந்தா அப்ப நான் கையை பிடிச்சி கிள்ளி விட்டுருச்சுன்னா எப்பா. கில்லிலாம் இல்லடா, அது டேமேஜ் ஆகி தொலைஞ்சிருச்சுன்னா வெயிட் அது மேல பட்டு ஸ்கிராச் ஆகி தேஞ்சி கீஞ்சி அதை பிஞ்சு. மறந்துட்டேன். அப்புறம் இந்த கிட்ஸ் வாட்ச் எல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்டிவ்ங்க. அதெல்லாம் என்ன கேட்டால் நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். அதுக்கு பேசாம ஏர்டேக் மாதிரி எதையா வாங்கி கிட்ஸோட பேக்ல மாட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஊப் பேண்டு, ஆ, இது நம்ம கிட்ட இருக்கிறது என்னது? Amazfit Helio Strap. Amazfit Helio Strap. அது 12K-வா? Amazfit Helio Strap வந்து 9K. ஆனா அது சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஊப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து கம்ப்ளீட் பிரீமியம். அதனால Amazfit அந்த பேண்டு போய்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் ஒரு சில பேர் அந்த போயிட்டு நல்லா இருக்கும், ஆனா கிடைக்க மாட்டேங்குதுன்னு அழுதுட்டு இருக்காங்க, இல்ல காரி துப்புறாங்க. ஐயோ என்னையா இது, இன்னுமே கூட ஸ்டாக் வர மாட்டேங்குது. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா, இப்போ நான் ஒரு யோசிச்சிருக்கேன். இப்போ இந்த டீல்லாம் போறனால இப்போ நம்ம டீல் ரிலேட்டடா போடுற வீடியோல கமெண்ட் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி அப்படியே ஆன்சர் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ கூட ஒரு சிலரோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு கூட இப்போ ஒரு கமெண்ட் எடுத்திருக்கேன், நம்ம அது என்னன்னு இப்போ பார்த்தோம். அடுத்த வீடியோவாக வரும். சரிங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி பார்க்கலாங்க. பை.